ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஏபிஎஸ்ஆர்டிசில ஏப்ரல் மாசத்துக்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் அவைலபிள் இருக்கு. அதை எப்படி செக் பண்றது, எப்படி புக் பண்றது அப்படின்றத தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பஸ் டிக்கெட் கூட வரக்கூடிய இந்த தரிசன டிக்கெட்டோட ஃபேர் வந்து கன்வீனியன்ட்டா இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க புக் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். ஏன்னா நான் வந்து பஸ்ல டிராவல் பண்ண போறது இல்ல. ஆல்ரெடி வந்து நான் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். இல்லைன்னா என்கிட்ட கார் இருக்கு. நான் அதுல தான் போலான் இருக்கேன். இந்த தரிசன டிக்கெட் நான் புக் பண்ணேன் அப்படின்னா, நான் டிராவல் பண்ணணுமான்னு சொல்லியும் ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பா டிராவல் பண்ணணும் அப்படின்ற ரூல்ஸ் வந்து சொல்றாங்க. ஆனா டிராவல் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நெறைய பேர் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்றதுக்கு மெயினான ரீசனே வந்து இதுல தரிசன டிக்கெட் வருது அப்படின்றனால தான். அடுத்தது இன்னும் ஒரு சிலருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். இப்ப ஆன்லைன்ல நம்ம வந்து புக் பண்ணி எல்லாமே டிக்கெட் கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா நம்ம கீழ் திருப்பதிலயா, திருமலையில போயிட்டு நம்ம தனியா இதுக்குன்னு தர்ஷன் டிக்கெட் வாங்கணுமா அப்படின்னு யோசிப்பீங்க. உங்களோட டிக்கெட் காப்பி கூடயே இந்த தர்ஷன் டிக்கெட்டும் அட்டாச் ஆகி வந்துரும். அதை ஆன்லைன்லயே நம்ம பிரிண்ட் எடுத்துக்கிட்டு டைரக்டா போனா போதும். இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இதுல ஃப்ரம்ல வந்து சென்னையில இருந்து திருப்பதிக்கு தான் வந்து நமக்கு பஸ் இருக்கு. தமிழ்நாட்டுல வேற எங்கேயும் இல்ல. ஸோ இந்த இடத்துல சென்னை அப்படின்னு என்டர் பண்ணிக்கோங்க. கீழே வந்து நம்ம திருப்பதி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. டிபார்ச்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதியிலேருந்தே நமக்கு டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ ரிட்டர்ன் ட்ரிப்பும் நம்ம வந்து புக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஒன் வே மட்டும் புக் பண்ண முடியாது. ரிட்டனும் நம்ம வந்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிட்டர்ன் டிக்கெட் வந்து நம்ம கம்மியான காஸ்ட்ல இருக்க பஸ் டிக்கெட்ல வந்து புக் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிட்டு செக் அவைலபிலிட்டி கொடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிட்டு செக் அவைலபிலிட்டி கொடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல மேக்சிமம் எந்த பஸ்ல அட்டாச் பண்ணிருப்பாங்கன்னா ஏசி பஸ்ல நமக்கு டிக்கெட் இருக்கும். அந்த ஏசி பஸ்ஸோட பிரைஸும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதிகமா தான் இருக்கும். நீங்க வேணும்னா நார்மலா ஸ்டார்டிங் 172ல கூட இருக்கான்னு நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாம் ஏசி பஸ்ல தான் நிறைய அட்டாச் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாப்அப் மெசேஜ் வந்து எல்லாத்துக்குமே வரும். ஸோ இந்த பஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 219 வந்து வருது. ஸோ இதுல வந்து தர்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஸோ எல்லா இதுலயுமே அட்டாச் பண்ணியிருக்காங்க. தர்ஷன் டேட் வந்து நம்ம போற அன்னைக்கு செலக்ட் பண்ண முடியாது. அடுத்த நாள் தான் நம்ம செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லாட் வந்து நமக்கு 1 o'clock ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 172 ரூபா பஸ் சப்தகிரி எக்ஸ்பிரஸ்லேயே உங்களுக்கு இப்போ வந்து இந்த தர்ஷன் டிக்கெட் வந்து நமக்கு அட்டாச் வந்து ஆகியிருக்கு. 320 ரூபா 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் வந்து 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா சார்ஜஸோட 320 ரூபா நம்ம வந்து பே பண்ணணும். நமக்கு பஸ் டிக்கெட் வந்து 219 ரூபா பஸ்ஸுக்கு வருது. பிளஸ் வந்து உங்களுக்கு இந்த 320 ரூபா வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் பஸ் சீட்டு வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். பஸ் சீட்டு செலக்ட் பண்ணிட்டு தான் அடுத்தது இந்த இதில் வந்து நம்ம டேட்டு செலக்ட் பண்ணிட்டு சர்ச் வந்து கொடுத்துக்கோங்க. நான் என்னைக்கு கொடுத்துருக்கேன்னா 3ஆம் தேதி கொடுத்துருக்கேன் தர்ஷனுக்கு. 3ஆம் தேதிக்கே எனக்கு வந்து டிக்கெட்ஸ் அவைலபிள் காட்டுது. ஒரு 50 டிக்கெட்ஸ் பக்கமாக அவைலபிள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இதை கிளிக் பண்ணிட்டோம்னா அந்த ப்ரைஸ் வந்து இதில் ஆட் ஆயிரும். இப்போ புக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பரும் இமெயில் ஐடி என்டர் பண்ணிட்டு அடுத்தது கீழே வந்து ஜெண்டர் கேட்டிருக்காங்க. மேலா ஃபீமேலான்றதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வீட்டில் 2 பேத்துக்கு 3 பேத்துக்கு புக் பண்ண போறீங்கன்னா இதில் 2 சீட்டு 3 சீட்டு நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது போல தான் பஸ் டிக்கெட் நம்ம 3 பேத்துக்குன்னா 3 சீட் செலக்ட் பண்ணுவோம் இல்லையா? சேம் அதே ப்ரொசீஜர் தான். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா இந்த நம்பருக்கு கூட கால் பண்ணி பேசுங்க. இது சென்னை மாதவரத்தில் இருக்க டெர்மினல் நம்பர் தான். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தமிழ்ல பேசுவாங்க, கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களோட நேமு அதே மாதிரி ஏஜ் வந்து கொடுத்துக்கோங்க. சீட் நம்பர் நம்ம செலக்ட் பண்ண சீட் நம்பர் இங்கே வந்துடும். கன்செஷன் எதுவும் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக இருந்தால் ஜென்ரல் கொடுத்துக்கோங்க. நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட் லெஸ் தென் 60 இயர்ஸ். ஸோ 60 வயசுக்கு கம்மியாக இருக்கக்கூடாது. இதே ஒரு 65 வயசு உள்ளவங்களுக்குலாம் நீங்கள் வந்து கொடுக்குறீங்கன்னா நம்ம வந்து சீனியர் சிட்டிசன் கன்செஷனில் வந்து கிளைம் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுதான் கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் சீனியர் சிட்டிசன் வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா கார்டு நம்பர் வந்து கேட்பாங்க. நமக்கு ஏஜ் ப்ரூஃப்காக தான் கேட்டிருக்காங்க. இல்லைனா நீங்கள் நார்மலாக ஜென்ரல் பப்ளிக் அப்படின்றதுலேயே வந்து செலக்ட் பண்ணிட்டு புக் ரிட்டர்ன் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. புக் ரிட்டர்ன் கொடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் நம்மளோட நேமு, சீட் நம்பர், அதே மாதிரி இங்கே ஐடி ப்ரூஃப்ல வந்து நமக்கு ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, அதே மாதிரி ஸ்டேட் இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ஐடி கார்டு, ஓட்டர் ஐடி, நிறைய ஐடி ப்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம். டிரைவிங் லைசன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், பேன் கார்டு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன ஐடி ப்ரூஃப் யூஸ் பண்ண போறீங்களோ அந்த ஐடி ப்ரூஃபை செலக்ட் பண்ணிட்டு அந்த ஐடி ப்ரூஃப் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா புக் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இப்போ வந்து ரிட்டர்ன்ல பொறுத்த வரைக்கும் நம்ம பஸ் ஃபேர் வந்து ரொம்ப கம்மியா இருக்க பஸ் ஃபேர் கூட சூஸ் பண்ணலாம். இதுல பேசிக் ஃபேர் 172 தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே கம்மியா நமக்கு எந்த பஸ் டிக்கெட்டுமே இல்லை. 200, 300 இந்த மாதிரி ஒவ்வொரு பஸ்ஸை பொறுத்து இருக்கு. நம்ம இதுல டிராவல் பண்ண போறது இல்லை அப்படின்னும் போது நம்ம கம்மியா கூட வந்து செலக்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ போர்டிங் பாயிண்ட் வந்து திருப்பதியில இருந்து நமக்கு சென்னை மாதவம் அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா டெர்மினல் கொடுத்துருக்காங்க. ஷோ லே அவுட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம ரிட்டர்ன் டிக்கெட் வந்து புக் பண்ண போறோம். ஒரு சீட் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிட்டு சேம் வந்து நேம் எல்லாமே வந்து நம்ம முன்னாடி கொடுத்த அதே இதுதான் காப்பி ஆயிடும். நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா நம்மளோட புக்கிங் சமரி வந்து ஓப்பன் ஆயிரும். இதுல நம்ம என்னென்ன செலக்ட் பண்ணிருக்கோம், டேட்டு, இந்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபர்ஸ்ட் பேரால என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம சென்னையில இருந்து திருப்பதி போறதுக்கு டேட் எல்லாம் செலக்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, அது எத்தனை சீட்டு செலக்ட் பண்ணிருக்கோம் அந்த டீடைல்ஸ் இருக்கு. அடுத்தது டிடிடியோட தர்ஷன் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை பேத்துக்கு தர்ஷன் டீடைல்ஸ் நம்ம வந்து புக் பண்ணிருக்கோம். அண்ட் வந்து தர்ஷன் டீடைல்ஸ்ல பாத்துக்கோங்க, திருமலா ஏடிசி கார் பார்க்கிங்ல தான் உங்களுக்கான ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் வந்து இருக்கும். இது வந்து 300 ரூபா தரிசனத்துக்கு எந்த என்ட்ரி பாயிண்டோ சேம் அதே என்ட்ரி பாயிண்ட்ல தான் இந்த பஸ் டிக்கெட் மூலமா போகக்கூடியவங்களும் தரிசனம் போகக்கூடிய இடமா இருக்கு. ஸோ அதனால இதையும் நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. டிக்கெட் என்னைக்கு தர்ஷன் என்னைக்கு இருக்கு, என்ன டைம் ஸ்லாட் இருக்கு, அந்த டீடைல்ஸ் வந்து இருக்கு. அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம திருப்பதியில இருந்து திருமலைக்கு பஸ்ல டிராவல் பண்ணுவோம் இல்லையா, சப்தகிரி எக்ஸ்பிரஸ்ல. ஸோ இந்த டிக்கெட்கான காஸ்டும் இந்த பஸ் ஃபேர் கூட உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிருது. இதுல நமக்கு வந்து ஒரிஜினல் ஃபேர் எவ்வளவு வருது, ஸோ 160 ருபீஸ்க்கான அப் அண்ட் டவுன் டிக்கெட்டும் இதுலயே இருக்கு. யாராவது ட்ரெயின்ல போறவங்க இந்த மாதிரி நீங்க பஸ்ல அங்க போயிட்டு போறீங்க அப்படின்னாலும் தாராளமா நீங்க இந்த பஸ் டிக்கெட்டை காட்டியே வந்து போய்க்கலாம். அதுக்கப்புறம் பேசஞ்சரோட டீடைல்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்கு கீழே டிடிடியோட ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னன்னா, இந்த டிக்கெட்டை நீங்க A4 ஷீட்ல வந்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க. A4 சைஸ் ஷீட்ல வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பார்கோட் வந்து ஸ்கேன் ஆகுற மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், தனித்தனியா நீங்க போய் அங்க எதுவுமே வாங்க தேவையில்லை. உங்களோட பஸ் டிக்கெட் கூடயே உங்களோட தர்ஷன் டிக்கெட்டும் புக் ஆகி வந்துடும். அந்த தர்ஷன் டிக்கெட்டை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நீங்க போகும்போது தர்ஷன் போய்க்கலாம். பஸ்ல போகல அப்படின்னாலும் நீங்க தர்ஷன் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான். அடுத்து வந்து 300 தர்ஷனுக்கான அந்த ட்ரெஸ் கோடு நீங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து நீங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க 2-3 பேர் நிறைய பேர் குரூப்பா வந்து புக் பண்ணிருக்கீங்கன்னா எல்லாமே சேர்ந்து நீங்க போய் தர்ஷனுக்கு போய்க்கலாம். அடுத்தது உங்களுக்கான ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட்டிங் தர்ஷனுக்கு வந்து ஒரு ஆஃப்டர், அதாவது உங்களோட தர்ஷன் டைமுக்கு அப்புறமா 1 மணி நேரமோ அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்க போகலாம். ஏடிசி சர்க்கிள் இருக்கு இல்லையா, கார் பார்க்கிங், ஏடிசி கார் பார்க்கிங் 300 தர்ஷன் டிக்கெட்டுக்கான கவுண்டர்ல தான் நீங்க போய் ரிப்போர்ட் வந்து பண்ணணும். ரெண்டுக்கும் சேம் தான், தனித்தனியா தர்ஷன் அப்படின்றதெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் நீங்க வந்து இது வேக்சினேஷன்லாம் போட்டிருக்கணுன்ற அவசியம் இல்லை. இது முன்னாடி ஆட் பண்ணது இன்னும் அப்படியே வச்சிருக்காங்க. லாஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேசஞ்சர் மஸ்ட் டிராவல் பை ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் கம்பல்சரி டு அவைல் எஸ்இடி தர்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா டிராவல் பண்ணாத நிறைய பேர் இதுல தர்ஷன் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ பஸ்ல டிராவல் பண்ணும்போது தான் நமக்கு டிக்கெட்டை கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா நம்ம கண்டிப்பா இதுல டிராவல் பண்ணி டிக்கெட் வாங்கி சாமி பாக்குற மாதிரி இருக்கும். பட் இவங்க ஆன்லைன்லேயே வந்து புக் பண்ணும் போதே கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால நிறைய பேர் அவங்களோட கன்வீனியன்ட்டுக்காக தர்ஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததுல என்ன அப்படின்னா, திருமலாவில் வந்து அப் அண்ட் டவுன் டிக்கெட்டும் இதுல இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனாக கொடுத்துருக்காங்க. பேசஞ்சர் மஸ்ட் கேரி ஹேட் அ ஹார்ட் காப்பி ஜேர்னி டிக்கெட் அலாங் வித் டிடிடி தர்ஷன் டிக்கெட் டு போர்ட் த பஸ் இன் திருப்பதி. ஸோ திருப்பதியில நீங்க வந்து மேலே போறீங்க இல்லையா, ஸோ அப்போ வந்து அந்த ஆல்ரெடி நம்ம பே பண்ண அந்த அமௌண்ட்டுக்கு அந்த ப்ரூஃப்க்கு உங்களுக்கு அந்த டிக்கெட் தான் இருக்கு. ஸோ அதை காட்டி நீங்க ஒரிஜினல் காட்டி போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த இடத்துல நீங்க ரிப்போர்ட் ஆகிக்கலாம் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்ம தேவைன்னா செக் பண்ணிக்கலாம். உங்களோட திருமலா அண்ட் திருப்பதிக்கான அந்த லோக்கல் டிக்கெட் வந்து 72 ஹவர்ஸ் வந்து உங்களோட எரைவல் டைமை பொறுத்து அது வந்து வேலிட் இருக்கும். அந்த மாதிரி டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே நம்மளோட ரிட்டர்ன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த டீட்டெயில்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஃபேர் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு டோட்டலா எவ்வளவு பே பண்ற மாதிரி இருக்கு, இந்த டிக்கெட்டுக்கு நம்ம டோட்டலா வந்து எல்லா அமௌண்ட்டும் சேர்த்து எவ்வளவு பே பண்றோம் அப்படின்ற டோட்டல் நெட் அமௌண்ட் வந்து இங்க இருக்கு. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா நீங்க விசா கார்டு, நெட் பேங்கிங் இந்த மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம பே பண்ணிக்கலாம். மேக் பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நமக்கு பேமெண்ட் கேட்வே வந்து ஓப்பன் ஆகும். அதுல போயிட்டு நம்மளோட பேமெண்ட் வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டோம்னா நம்ம டிக்கெட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா கார்டில் பே பண்ணுறீங்கன்னா கார்டு டீட்டெயில்ஸ் இருக்குது. விசா, மாஸ்டர் கார்டு, ரூபே கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணலாம். நெட் பேங்கிங் இருக்குது, யூபிஐ இருக்குது. யூபிஐல நீங்கள் என்ன யூபிஐ யூஸ் பண்ணுறீங்களோ கூகுள் பே கூட இருக்குது. நீங்கள் அந்த மெத்தட்லனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்கேன் அண்ட் பேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே யூபிஐல வந்து கியூஆர் கோடு வச்சு நம்ம பே பண்ணுறது. ஸோ உங்களுக்கு எந்த மெத்தடு கன்வீனியன்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக பே பண்ணிக்கலாம். இப்போ நான் கொடுத்துருக்க விஷயத்தை வச்சு டோட்டலாக எனக்கு 912 ரூபா வந்திருக்கு. நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஃபேரில். உங்களுக்கு இது கன்வீனியன்ட் இருக்குன்னா தாராளமாக புக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு ஏப்ரல் மாதம் எல்லா நாளுமே அவைலபிள் இருக்குது. தேவைப்படுறவங்க புக் பண்ணுங்கள். வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நல்லா ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோஸை மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.